ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்ரா சமையல். இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். மீன்லேயே நிறையா வகையான டேஸ்டியான மீன் நிறையா இருக்குது. அதில் இதுவும் ஒரு வகையான மீன். இந்த மீன் கட்லா மீன். இது எப்படி வறுவல் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருள் சேர்க்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ சம அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சட்டியில் மீன் ஒட்டாமல் உடையாமல் நல்லா வரும். அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துக்கணும். 4 ஸ்பூன் சேர்த்தா போதுமான அளவாக இருக்கும். இதில் எலுமிச்சம்பழம் 1 லெமன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் புளிப்பு சுவை கரெக்டாக இருக்கும். நம்ம 1 கிலோ மீன் எடுத்துருக்கோம், அதனால் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஆயில் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இஞ்சி வெள்ளை பூண்டு நச்சு 1 ஸ்பூன் அளவு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீன் துண்டுகள் எடுத்து நம்ம மசாலா எல்லாமே தடவிடலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே படுற மாதிரி தடவிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா துண்டுகளையுமே நம்ம தடவிக்கலாம். ஃபுல்லாக தடவி வச்சாச்சு. இதை ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா மீன் துண்டு எல்லாத்துலேயுமே நல்லா சாரட்டும். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு துண்டுகளாக சேர்த்துக்கலாம். 4 துண்டு நான் சேர்த்துருக்கேன். இதை 30 மினிட்ஸ் விட்டு தூக்கி விட்டுடலாம். 30 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ திருப்பி விட்டு எப்படி ஒட்டாமல் அப்படியே நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா ஸ்கிரிப்ஸியாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மீன்களையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மசாலா எதுவுமே உதிராமல் வரும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.